ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு வாக்கிங்கோட இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? நான் எப்போவுமே வீட்டில் வாக்கிங் பண்ணேன்னா ஆர்டி ஃபிட்னஸ் அன்லிமிட்டெட் சேனல் பார்த்து தான் நான் வாக்கிங் பண்ணுவேன். ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் வாக்கிங் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறமேட்டு என்ன பண்ணுவேன்னா எவ்ரி மீல் ஆயிட்ட பிறகு 10 மினிட்ஸ் வீட்லேயே வாக்கிங் பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் வந்துடும். ஸோ இப்படி தான் நான் வீட்டில் வாக்கிங் பண்ணது. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சப்பாத்தி வித் வெஜ்ஜீஸ். ஏர் ஃப்ரையர் வீட்டில் இருக்கிறதால அப்பப்போ கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவேன். சப்பாத்தி மாவு வீட்டில் இருந்ததுன்ட்டு ஒரு சமோசா மாதிரி பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருந்தது, ஆனால் எனக்கு பிடிக்கல. அது எப்படி இருந்துச்சுன்னா, புளி பசிச்சாலும் புல்லை தின்னாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. சமோசா வேணா எப்போனா மந்த்லி ஒன்ஸ் ஃப்ரைடே சாப்பிட்டுடலாம், அதோட இந்த ஏர் ஃப்ரையரில் சாப்பிட வேண்டாப்பான்னு தோணுச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுதான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். இந்த பேக் வந்து 150 ருபீஸு. குவாலிட்டி நல்லா இருந்தது. லைக் உங்களுக்கு ட்ராவல் ஷாப்பிங்க்கெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த ட்ரெஸ்ஸுனா, ஒரு எல்லோ ட்ரெஸ்ஸு, ஸ்லீவ்லெஸ்ஸு, நீங்கள் உள்ள ஒரு டாப் போட்டால் நல்லாயிருக்கும் லுக்குன்னு வாங்கியிருந்தேன். பட் இது எனக்கு பெருசாக இருந்தது, எக்ஸல் வாங்கியிருந்தேன். எல்லோ எல் சைஸ் கரெக்டாக இருந்திருக்கும், பட் அதில் எல் சைஸ் இல்லை. ஸோ இது ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஆனால் குவாலிட்டி கலர் எல்லாம் நல்லா இருந்தது, பட் எனக்கு தான் ரொம்ப பெருசாகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸு, இது கூட உள்ள நீங்கள் ஒரு டாப் போட்டுட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. யூஸ்வலி நம்ம வந்துட்டு குர்த்தி அந்த மாதிரி எல்லாம் போடுறதோடு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி வாங்கியிருந்தேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு மேட்சிங்காக ஒரு டாப் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஃபுல் ஸ்லீவ். அதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும்னு சொல்லி இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது 135 ருபீஸ் தான். குவாலிட்டி எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கார்ட் செட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கார்ட் செட் வந்துட்டு காட்டன்னு நினச்சேன், பட் அது காட்டன் இல்லை. பட் லுக் வைஸ் நல்லா இருந்தது. ஓகே, இப்போ தேவைப்படுது எனக்கு சொல்லிட்டு ஓகே வச்சுக்கலான்ட்டு வச்சுக்கினேன். பட் காட்டன் இல்லை. இது உங்களுக்கு ஒரு 350 to 400 ரேஞ்சில் வருது இது. பட் ஓகே, வச்சுக்கலான்னு சொல்லி வச்சுக்கினேன். ஆக்சுவலி நான் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் என்னத்துக்கு ஆர்டர் பண்ணேன்னா, நாங்கள் ஒரு ட்ரிப் போகிறோம், அதுக்காக தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம். ஸோ ஓகே, போட்டு ட்ரை பண்ண ரொம்ப நல்லாவே இருந்துச்சு லுக் வைஸ் பார்க்குறதுக்கு. சரி, இது வச்சுக்கலான்னு வச்சுக்கினேன். நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்துட்டு இந்த ட்ரெஸ் போட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபுல் ஸ்லீவ் டாப் கூட இன்னொரு டாப் இருந்துச்சு என்கிட்ட, அதுவும் போட்டு பார்த்தேன். அது கூடவும் இது நல்லா மேட்சிங்காக நல்லா இருந்தது. ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு இதுவும் பேக் பண்ணிக்கினேன். ஆக்சுவலி நாங்கள் ஒரு ட்ரிப் போடுறதால இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த கிஃப்ட் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு நான் ஆனிவர்சரிக்கு கிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ட்ரிப்பே எங்கள் ஆனிவர்சரிக்காக தான். ஸோ என்னோட கம்மிங் விலாக்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ட்ரிப் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட். எங்கே போகிறோம், அந்த பிளேஸ் எப்படி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்ட்டு நீங்களும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்க. ஸோ ஸ்டே கனெக்டட். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் க்ரூமிங் எல்லாம் பண்ணிவிட்டு, இந்த நட்ஸ் எல்லாம் நான் என்னத்துக்கு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா, ட்ராவலுக்கு எடுத்துக்கலாம் ஒரு பாக்ஸில் போட்டுட்டுன்ட்டு. ஏர் ஃப்ரையரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். நார்மல் பேன்லேயும் போட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கினீங்கன்னா அப்பப்போ பசி எடுக்கும் போதும் நீங்கள் ஜங்க் சாப்பிட்றதோடு இது சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.